யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ சுமார் 5 மணி நேர போராட்டத்தின் பின் கட்டுப்பாட்டுக்குள். வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடத்தப்பட்டு 3 மணி நேரத்தின் பின் தாக்கப்பட்டு விடுவிப்பு. பரபரப்பு ஏற்படுத்தியுள்ள கபில சந்திரசேனவின் திடீர் மரணம். சிசிடி பிரிவிற்கு அவசரமாக மாற்றப்பட்ட விசாரணைகள். 12ஆம் தேதி மஹிந்த விசாரணைக்கு வரவிருந்த நிலையில் நடந்த அதிர்ச்சி. அம்பலமாகும் பல விடயங்கள். கொழும்பில் உயிரிழந்த மஹிந்தவின் நெருங்கிய சகா போலீசார் விசாரணையில் அம்பலமான தகவல்கள். செம்மணி அகழ்வு மயான எரித்தகன மேடையை உடைத்து மனித எண்களை மீட்க நடவடிக்கை. அரசியல் களம் அதிரும். ஜூனில் மீண்டும் ரணில் அதிரடி அறிவிப்பு. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ சுமார் 5 மணி நேர போராட்டத்தின் பின் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் விபத்தினால் பல மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதனா வைத்தியசாலையின் மருத்துவ களஞ்சிய சாலை பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை தீ விபத்து ஏற்பட்ட அப்பகுதி தீப்பற்றி எரிந்து தீயினை அணைக்க வைத்தியசாலை ஊழியர்கள் முயற்சிகளை மேற்கொண்டதுடன் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர், ராணுவத்தினர், விமானப்படையினர், போலீசார், மின்சார சபையினர் உள்ளிட்ட பல தரப்பினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயினை அணைக்க பெரும் போராட்டம் சுமார் 5 மணி நேர போராட்டத்தின் பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மருந்து களஞ்சிய சாலைக்குள் எளிதில் தீப்பற்றக்கூடிய அசிட் உள்ளிட்டவையும் காணப்பட்டமையினால் தீ வேகமாக பரவியுள்ளது. இதனால் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் தீயில் எரிந்துள்ள நிலையில் கட்டடம் உள்ளிட்டவையும் கடும் சேதமடைந்துள்ளன. தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை தற்போது மருந்து களஞ்சிய சாலையை சுத்தம் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதேவேளை குறித்த களஞ்சிய சாலை பகுதிக்குள் அண்மையில் மருந்துகளை பாதுகாப்பாக வைத்திருக்க குளிரூட்டப்பட்ட அறை அமைக்கப்பட்டதாகவும் அதில் ஏற்பட்ட மின்கசிவு இந்த தீ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த தீ விபத்து தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் இன்றைய தினம் அதிகாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் எரிந்து மிகப்பெரிய சேதத்துக்குள்ளான மருந்து களஞ்சியத்தை வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், மாவட்ட செயலர் ம. பிரதீபன் மற்றும் சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர் ஆர். திருமுருகன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு வைத்தியசாலை பணிப்பாளரிடம் நிலைமைகளை கேட்டறிந்தனர். தொடர்ந்து பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அவர்களை அழைத்துச் சென்று நிலைமைகளை நேரில் விளக்கினார். இதன்போது தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தமது உயிரையும் பொருட்படுத்தாது மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு படையினருக்கும் ராணுவத்தினர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினருக்கும் அவர்கள் நன்றிகளையும் தெரிவித்தனர். மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயம், கவலைக்குரிய விடயம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. விசேடமாக வடமாகாணத்தில் இருக்கின்ற முக்கியமான வைத்தியசாலையான யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு, தீ பரவல் ஏற்பட்டு எங்களுடைய ஸ்டோர் சம்ப் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பல கோடிக்கணக்கான மருந்துகள் நாசமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் இது வேதனைக்குரிய விடயம் இருந்த போதிலும் கூட நேற்றிரவு நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது இங்கு இருக்கின்ற ஊழியர்கள், விசேடமாக அதை தான் சொல்ல வேண்டும், இங்கு இருக்கின்ற ஊழியர்கள் அனைவருமே இதை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களால் பூர்ணமான அர்ப்பணிப்போடு செயல்பட்டார்கள். அதே போன்று இராணுவம், போலீஸ், நேவி உள்ளிட்ட அனைவருமே இதில் கூடுதலான பங்களிப்போடு செயற்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு முதல் கண் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இவ்வாறாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற, இல்லாது போயிருக்கின்ற மருந்துகளுக்கு மீள மருந்துகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் இது சம்பந்தமாக கரிசனையோடு கவனத்தை எடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இவ்வாறான பாதிக்கப்பட்டிருக்கின்ற, முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய களஞ்சிய சாலையை மீள கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போன்று இது உண்மையிலேயே மின்சார தற்செயலாக பற்றியதா அல்லது வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பது சம்பந்தமாக எங்களுடைய இது சம்பந்தமான ஒரு ரசாயனவியல் பகுப்பாய்வு ஒன்று செய்யப்பட இருக்கின்றது. அந்த ரசாயனவியல் பகுப்பாய்வு செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் போதுதான் எங்களுக்கு தெரிய வரும் நிச்சயமாக இது உண்மையிலேயே அல்லது
இயற்கையான பிரச்சனையா அல்லது செயற்கையான பிரச்சனையா என்பது இருந்த போதிலும் கூட நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வாறான நிகழ்வுகள் இங்கு மாத்திரமல்ல வேறு இடங்களிலும் கூட நடைபெற்றிருக்கின்றது. அதனால் நான் நினைக்கின்றேன் விஷயமாக இது சம்பந்தமாக செயற்கையாக இதை யாரும் செயற்படுத்தியிருக்க மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. ஏனென்றால் இது பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவர்களுடைய உயிர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ அந்த உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கு யாரும் மனதார நினைக்க மாட்டார்கள் என்று தான் நினைக்கின்றேன். ஏதோ நாங்கள் பார்ப்போம் எது எவ்வாறான போதிலும் கூட இதற்கான பகுப்பாய்வுகள் செய்யப்பட்டதன் பிறகு இறுதி அறிக்கை என்ன என்று பார்த்து கொண்டு அதன் பிறகுதான் இதற்கான முற்றுமுழுதான முடிவினை எங்களால் சொல்ல முடியும். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக இப்போ பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையிலிருந்து இதை மீட்டெடுப்பதற்கும் அல்லது இந்த மக்களுக்கு மீள மருந்துகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை தான் எங்களுடைய அரசாங்கம் முன்னின்று எடுத்திருக்கின்றது. இப்போ அப்படி சொல்லப்படுகின்றது. இருந்த போதிலும் கூட இதெல்லாம் பூரணமான ஆய்வு செய்யப்பட்ட பிறகு இது உண்மையான கணக்கறிக்கை தெரிய வரும். உண்மைத்தான் என்னென்றால் ஒரு வைத்தியசாலை, அது முக்கியமான வைத்தியசாலையில் ஒரு களஞ்சியசாலை, மருந்து களஞ்சியசாலை அழிந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பெறுமதியான மருந்துகள் இருந்திருக்க வேண்டும். அது இருந்த போதிலும் கூட இது எவ்வளவு தொகை என்பது எங்களால் பூர்ணமாக சொல்ல முடியாது. குத்து மதிப்பாக சொல்லுகின்றார்கள் 100 கோடிக்கு மேலே என்று. இருந்த போதிலும் பார்ப்போம் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இது சம்பந்தமான பூர்ணமான அறிக்கை வந்ததன் பிறகுதான். மருந்து தட்டுப்பாடுக்கான எந்த விதத்திலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. அதற்கான இப்போதும் கூட விசேடமாக எங்களுடைய பணிப்பாளர், அதே போன்று எங்களுடைய பவானந்தராஜா உள்ளிட்ட இப்பொழுதும் கூட நேற்று இரவும் கூட எங்களுக்கு டெலிஃபோனில் பேசினார். அடுத்து நலிந்த ஜெயதீஷ் அவர்களுக்கு இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தினார். அங்கே இருக்கின்ற டிஜிமார்களுக்கு இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தி உடனடியாக மருந்துகளை கொண்டு வருவதற்கு என வவுனியாவிலிருந்து, அதே போன்று அனுராதபுரத்திலிருந்து, மேலதிகமாக கொழும்பிலிருந்தும் கூட பூரணமான மருந்துகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எந்த விதமான மருந்து தட்டுப்பாடு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான் கூற வேண்டும். இன்று அதிகாலை 1 மணி அளவில் எமது வைத்தியசாலை பிரதான மருந்து களஞ்சியத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக எமது வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் மாநகர சபை உத்தியோகத்தர்கள், முப்படையினர் அப்பகுதிக்கு வந்து அங்கு ஏற்பட்ட தீயை அணைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். அதே சமயம் அங்கிருந்த ஒரு தொகுதி மருந்துகளை நாங்கள் பாதுகாப்பாக வெளியேற்றியிருந்தோம். இப்போது அங்கே எரிந்த மருந்துகளின் அளவு பற்றி கணக்கெடுக்கப்படுகின்றது. இதே சமயம் வைத்தியசாலையில் தங்கியிருப்பவர்களுக்கான மருந்து ஏனைய மருந்து களஞ்சியங்களான உள்ளக மருந்து களஞ்சியம், இண்டோர் பார்மசி மற்றும் கிளினிக் பகுதி அமைந்திருக்கின்ற பார்மசிகளிலே இருக்கின்ற மருந்து களஞ்சியங்கள் பாதிக்கப்படாதன் காரணமாக அங்கிருந்து வழமை போன்று மருந்துகள் வழங்கப்படும். இங்கு எரிந்த நிலையில் இருக்கின்ற மருந்துகளை நாங்கள் மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து களஞ்சியத்திலிருந்தும் யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் இருக்கின்ற பிராந்திய மருந்து களஞ்சியத்திலிருந்து இன்று பெற இருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்கு வருகின்ற அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளுக்கான மருந்துகள் தொடர்ச்சியாக வழங்கப்படும். கணக்கெடுப்பு செய்த பின்னர் அதற்கு இதனுடைய இழப்பீடுகள் பற்றியும் கணிப்பீடு செய்யப்படும். இந்த தீ விபத்துக்கான சரியான காரணம் தெரியவில்லை. மின்சார ஒழுக்கு என நம்பப்பட்டாலும் இது விடயமாக போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். பொதுமக்கள் இந்த வைத்தியசாலைக்கு வழமை போன்று சிகிச்சை பெறுவதற்கான சகல ஆயத்தங்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று நமது வைத்தியசாலை ஏனைய உத்தியோகத்தர்களுக்கான கலந்துரையாடலோடு இந்த வைத்திய சேவை தொடர்ச்சியாக எந்தவித இடையூறுகளுமின்றி கொண்டு செல்வதற்கு மத்திய சுகாதார அமைச்சு, குறிப்பாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் என்னோடு தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார்கள். அவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு தேவையான மருந்துகளை உடனடியாக அனுப்பி வைப்பதற்கான ஆலோசனையும் மற்றும் அயல் வைத்தியசாலைகளில் தேவைப்படின் அங்கிருந்து மருந்துகளை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக
அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே பொதுமக்கள் வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக மருந்துகளை வழமை போன்று பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றேன். வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடத்தப்பட்டு 3 மணி நேரத்தின் பின் விடுவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்காக நேற்று பிற்பகல் 3 மணியளவில் பேருந்தொன்றில் ஏறி தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமிருந்து முச்சக்கர வண்டி சாரதியொருவர் கை தொலைபேசியை பறித்துக் கொண்டு பேருந்திலிருந்து கீழே இறங்கியுள்ளார். இதன்போது அங்கு நின்ற முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சிலர் குறித்த இளம் குடும்பஸ்தரை முச்சக்கர வண்டியில் ஏறுமாறு கூறி ஏற்றிக்கொண்டு வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கும் சோயா வீதிக்கும் இடையில் உள்ள வயல்வெளி பகுதிக்கு அழைத்துச் சென்று தன்னை தாக்கியதுடன் அவர்களால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்றில் கையொப்பமும் பெற்றதாகவும் தொலைபேசியில் இருந்த சில ஆவணங்களும் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின் மாலை 6:30 மணிக்கு பின்னர் தன்னை விடுவித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர் மேலும் தெரிவித்தார். என் பேர் பஞ்சலிங்கம் பிரதாபன். நான் கடந்த 8 வருஷமாக பேருந்து திரைப்படத்தில் சேவையாற்றி வந்த நான் எனது மைத்தினர்களுடைய பார்க்க சேவையாற்றி வந்த நான் கடந்த 4 வருடம் காலமாக சங்க பாக்கினை பெற்று சங்க பேருந்து திரைப்படத்தினை சேவையாற்றி வந்தேன். அதன் அடிப்படையில் சங்க தலைவர் எலெக்ஷன் கேட்டது, நானும் பிரதேச சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை எலெக்ஷன் கேட்டது. அதன் காரணமாக தனக்கு எதிராக எலெக்ஷனில் கேட்டது என்று என்னை எலெக்ஷன் முடிய கூப்பிட்டு சங்கத்துக்கு எதிராக எலெக்ஷன் கேட்டது என்று என்னை பேருந்து திரைப்படத்திலிருந்து சங்கத்திற்கு விசுவாசம் இல்லை என்று என்னை இடைநிறுத்தியிருந்தேன். அதனூடாக இவருக்கு நான் என்னத்துக்காக இடைநிறுத்தினேன் என்று கடிதம் போட்டு இவர்கிட்ட கேட்டதுக்கு பதில் தர முடியாது என்று நான் அதனூடாக அரசாங்க அதிபர், ஆளுநர், உபாலிசர் அவர்கிட்ட கடிதம் அனுப்பியிருந்தேன். தனக்கு எதிராக கடிதம் அனுப்பின என்ற அடிப்படையில் எனது மைத்தினருடைய சொந்த பாக்கினையும் என்னை கூட விடாமல் தர மறுத்து கடந்த 1 வருஷ காலமாக நான் சேவை இல்லாமல் விட்டுருந்தேன். அதன் பிற்பாடு நான் முந்த நாள் நான் யாழ்ப்பாணம் போகிறதுக்காக பஸ்ஸுக்குள் இருந்தவழியால் சுனில் என்பவர் நான் ஃபோன் கரைத்து கொண்டிருக்கேன் என்ற ஃபோனை பறித்து கொண்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிட்டார். கீழே பார்த்ததில் ஒரு 20 பேர் நின்றுக்கணும். நான் கீழே இறங்கினதுக்கு கலைப்பம் சங்க தலைவர் நிற்கிறார். கலைப்பம் வந்து என்னை ஆட்டோவில் ஏற்றி சோயாலியன் அந்த வயல்வெளி அந்த ஒழுங்கைக்குள்ள கூட்டிக் கொண்டு போய் 3:30க்கு ஏற்றி என்னை 6:30க்கு தான் விட்டவியல். அங்கே வச்சு என்னை விரட்டி கடிதம் எழுதி சைன் வாங்கி சங்கத்துக்கு எதிராக ஈடுபட மாட்டேன், ரவிக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி கடிதம் எழுதி சைன் வாங்கி என்னை தாக்கி 6:30 போல தான் இந்த ரிலீஸ் பண்ணவியல். உலகத்துக்கும் காரணம் ரவி ஆட்டோ சங்க தலைவர் ரவி என்பதை நான் இதன் மூலம் தெரியப்படுத்துகிறேன். மற்றது என்னென்னா, இது நான் என்னோட குலத்துக்கும் காரணம் நான் அவர் செய்த ஊழல்கள், அவர் காசு வாங்கின பில் தர்றதில்லை, நான் 8 வருட காலமாக சங்க ஆட்டோ ஓடி இருக்கிறேன், அதுக்குரிய பில் தந்ததில்லை, கட்டணத்துக்கு பில் கட்டினா அதுக்கு பில் தந்ததில்லை, முடியான இதுகள். எலெக்ஷனில் போன பொதுக்கூட்டத்துக்கும் அதுக்கு முன்னின பொதுக்கூட்டத்தில் கொமிட்டியில் இருக்கிறார்கள் எலெக்ஷன் கேட்கக்கூடாது, எலெக்ஷனில் ஈடுபடக்கூடாது, அந்த கமிட்டி பொதுக்கூட்டத்தில் கூடியிருந்தார். திரும்ப அவர் எலெக்ஷன் கேட்டதை நான் கேட்டேன், என்னென்று நீங்கள் பொதுக்கூட்டம் போடாமல் அரசியலில் ஈடுபடுறீங்கள், சங்கம்ன்றது ஒரு பொதுவான அமைப்பு, அதில் நீங்கள் அரசியலில் ஈடுபட்டால் ஒரு அரசியல் கட்சிக்கு சங்கம் சார்ந்திடும் என்று கேட்டதுக்கு அந்த அடிப்படையில் என்னுடைய பழிவாங்கல் முகமாக என்னை இந்த சேவையில் இருந்து கடந்த 1 வருட காலமாக என்னை நிறுத்தி எனது சொந்த மைத்தினருடைய பாட்டையும் ஓட விடாமல் பழிவாங்கி கொண்டிருக்கிறேன். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது $2 மில்லியன் $2 லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொள்ளுப்பட்டியில் உள்ள வீட்டிலிருந்து நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். குறித்த வீட்டின் ஒரு அறையில் கபில சந்திரசேனவின் உடல் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கபில சந்திரசேன சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த
வந்துள்ளதாக போலீசார் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். இதற்கமைய கபில சந்திரசேனவின் உடலுக்கு பிரேத பரிசோதனை நடத்துவதற்காக 5 பேர் கொண்ட நிபுணர் தடயவியல் மருத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த மரணம் தொடர்பான விசாரணை தற்போது கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சந்திரசேனவின் உடலுக்கு பிரேத பரிசோதனை நடத்துவதற்காக கொழும்பு பிரத்யேக தடயவியல் மருத்துவ அதிகாரி ஸ்ரீயந்த அமரரத்ன தலைமையிலான 5 பேர் கொண்ட நிபுணர் தடயவியல் மருத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு தடயவியல் மருத்துவம் மற்றும் நச்சியல் நிறுவனத்தில் இன்று காலை பிரேத பரிசோதனை தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையின் பின்னணியில் கபில சந்திரசேன நேற்று சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்திருந்தார். கொழும்பில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன உயிரிழந்த சம்பவம் அரசியல் மட்டத்தில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. கபில சந்திரசேன உயிரிழப்பதற்கு முதல் நாள் இரவு பல மணி நேரம் தனது சட்ட வழக்கு குறித்து வழக்கறிஞர்களுடன் கலந்துரையாடி வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மறுநாள் காலையில் கபில சந்திரசேன தனது வழக்கறிஞர்கள் மூலம் நீதிமன்றத்தில் சரணடைய இருந்தார் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் கபில சந்திரசேன கொள்ளுப்பட்டியில் உள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவின் இல்லத்தில் உயிரிழந்த நிலையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று காலை அவர் தங்கியிருந்த அறை நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் குடும்பத்தினர் கதவை உடைத்து பார்த்தபோது அவர் பயணப்பை ஒன்றின் பட்டியை பயன்படுத்தி கழுத்தை நெறித்து உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவர் இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவின் மனைவியின் சகோதரியை திருமணம் செய்தவர் என்பதால் கொள்ளுப்பட்டியில் உள்ள அரவிந்த டி சில்வாவின் வீட்டிலேயே தங்கியிருந்துள்ளார். 2013ஆம் ஆண்டு 14 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் $2 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சுமார் 54 நாட்களாக சிறையில் இருந்த கபில சந்திரசேனவுக்கு 5ஆம் தேதி கடும் நிபந்தனைகளுடன் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டது. 5 லட்சம் ரொக்க பிணையும் 1 கோடி ரூபாய்க்கு 2 சரீர பிணைகளும் வழங்கப்பட வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் பிணைத்தாரர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு பிணை வழங்க முன்வந்தவர்கள் உறவினர்கள் அல்ல எனவும் அவர்கள் 15,000 ரூபாவிற்கு கூலிக்கு அமர்த்தப்பட்ட போலியானவர்கள் என்பதும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. போலி பணியாளர்களை முன்னிலைப்படுத்தியதன் மூலம் நீதிமன்றத்தை ஏமாற்றியதாக கூறி அவரை உடனடியாக கைது செய்து வழக்கு முடியும் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காகவே அவர் இந்த விபரீத முடிவு எடுத்துள்ளதாக கருதப்படுகின்றது. தற்போது அவரது கையடக்க தொலைபேசி மற்றும் கணனி ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான இவர் ஸ்ரீலங்கா டெலிகாம் மற்றும் மிகின்லங்கா ஆகிய நிறுவனங்களிலும் உயர்மட்ட பதவிகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது சித்துப்பாத்தி இந்து மயான எரித்தகன மேடையின் அத்திவாரத்திற்கடையில் அடையாளம் காணப்பட்ட மனித இன்ப தொகுதி அகழ்ந்தெடுப்பதற்கு குறித்த மேடை உடைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்று சட்டத்திரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நீதிமன்ற அனுமதியை பெற்ற பின்னரே மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். செம்மணி மனித புதைகுழி வழக்கில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்திரணி VS நிரஞ்சன் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் மயான எரித்தகன மேடையின் அத்திவாரத்திற்கு கீழாக அடையாளம் காணப்பட்ட மனித இன்ப தொகுதி இதுவரை இலக்கமிடப்படவில்லை. பொதுவாக ஒரு மனித இன்ப தொகுதி முழுமையாக அடையாளம் காணப்பட்டு மண்டையோடு முதல் பாதம் வரை சுத்தப்படுத்தப்பட்டு வரைபடம் வரையப்பட்ட பின்னரே அதற்கு இலக்கமிடப்படும். தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள இன்ப தொகுதியின் மண்டையோடு மாத்திரம் அத்திவாரத்திற்கு வெளியேயும் ஏனைய பகுதிகள் அத்திவாரத்திற்குள்ளேயும் காணப்படுகின்றன. எனவே ஏனைய பகுதிகளில் உள்ள இன்ப தொகுதிகளை அகழ்ந்தெடுத்த பின்னரே இந்த தகன மேடையை உடைத்து குறித்த இன்ப தொகுதியை முழுமையாக மீட்க வேண்டியுள்ளது. இது தொடர்பான சட்ட ரீதியான அனுமதிகளை பெற்ற பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார். நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட இந்த மனித இன்ப தொகுதியானது செம்மணி புதைகுழி விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு தடயமாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் ஜூன் மாதம் மீண்டும் தீவிர அரசியலுக்கு கொண்டுவர உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஹரேன் பெர்னாண்டோ தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தற்போது மிகச்சிறந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஹரேன் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்ததாவது, உலகளவில் வலதுசாரி கொள்கை அல்லது மத்தியஸ்த பாதையில் நாட்டை வழிநடத்த ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவருமே இலங்கையில் உள்ள மிகச்சிறந்த தலைவர்கள். இவர்களுடன் ஹர்ஷ டி சில்வா
போன்ற பொருளாதார திறமையானவர்கள் எங்களிடம் உள்ளார்கள். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நாடு பாரிய நெருக்கடிகளை சந்திக்கும் என நாம் டிசம்பரில் கூறிய போது மக்கள் சிரித்தார்கள். தற்போது டாலர் மதிப்பு 325 ரூபாயில் செயற்கையாக தக்க வைக்கப்பட்டுள்ளது. அரசு டாலர் விவகாரத்தில் ஒரு நெருப்பை மறைத்து வைத்துள்ளது. இது வெடிக்கும் போது டாலரின் மதிப்பு 350 ரூபாவை தாண்டும் என்று அவர் எச்சரித்தார். உலக போரினால் தான் விலை உயர்வு என சொல்லப்படுவதை மறுத்தவர் இந்தியா அல்லது பங்களாதேஷில் இல்லாத விலை உயர்வு இலங்கையில் மட்டும் ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். எரிபொருள் வரிசையில் நின்று கொண்டு அரசுக்கு ஆதரவாக பேசும் சிலரின் அறியாமையால் தான் நாடு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் சாடினார். தொடர்ந்து 2 முறை தவறு செய்துவிட்டோம் என்பதை மக்கள் இப்போது உணர்கின்றார்கள். அடிப்படை தேவைகளுக்கு திண்டாடும் காலம் வரும்போது இன்று அரசுக்கு ஆதரவாக பேசும் பேச்சுக்கு பதில் கிடைத்துவிடும். நாம் தற்போது அமைதியாக எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் ஹரீன் பெர்னாண்டோ குறிப்பிட்டார். நாட்டை உலகுக்கு அடையாளம் காட்டிய வலதுசாரி கொள்கைக்கு மக்கள் மீண்டும் ஆதரவளிப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார்.